ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஒரு குக்கிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ அப்படிங்கிறனால ஒரு இனிப்பான உணவு தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த உணவு வந்து நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போன உணவு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஸ்பெஷல் டே, ஒரு திருவிழா, அந்த மாதிரி எது நடந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த உணவு வந்து சமைப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயாசம். பாயாசம் அதுதான் இன்றைக்கி செய்கிறது பார்க்க போகிறேன். என்ன பாயாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவல் பாயாசம். அவல் பேச்சு வழக்கில் நம்ம அவல்னு சொல்லுவோம்ல, அதுதான் அவல் பாயாசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அவல் பாயாசம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ரொம்ப சுவையானது, சத்தானது, செய்கிறதுக்கும் செய்முறை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவல் பாயாசம் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாயாசம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து நெய் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு நெய் வந்து சூடானதும் அதில் நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து போட்டு இது பண்ணிக்கணும். நான் வந்து இந்த குக்கர்லேயே தான் பாயசம் வந்து பண்ண போகிறேன், அதனாலே நான் இதிலே வந்து வச்சுட்டேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறமானதும் நம்ம வந்து இந்த உலர்ந்த திராட்சை இருக்குல்ல, அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தேங்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பம் உள்ளவங்க வந்து போட்டுக்கலாம். தேங்காய் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாகவே இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தேங்காயும் பொரிஞ்சு வந்துட்டு நான் வந்து எடுத்துடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் அவலை வந்து இதில் போட்டு அப்படியே வந்து அது லைட்டாக வந்து பொரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு வறுக்கணும், அவ்வளோதான். இந்த அவல் பாயாசத்துக்கு வந்து சிவப்பு அவல் கூட நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட வந்து சிவப்பு அவல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதே எடுத்துக்கலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் இப்போ இந்த இதை தான் எடுத்துருக்கேன். ஓகேங்க, இது வந்து ஓரளவு கொஞ்சம் அப்படியே வந்து பொரிஞ்சு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வறுத்தா போதும். அவல் பாயாசம் செய்கிறதுக்காக ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்துருக்கேன். பால் இதில் ஊற்றுறேன். பால் அப்படியே கொஞ்சம் சூடாகிட்டே இருக்குது. கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதில் வந்து அவலை வந்து மிக்ஸ் பண்ணணும். பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரொம்ப பொங்கி வர வேண்டாம், இப்படி கொஞ்சம் வந்து நுரையாக வந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவல் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஏற்கனவே நெய்யில் பொரித்து வச்ச அவலை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். அவல் வந்து அப்படியே அந்த பாலில் வந்து நல்லா வெந்து வந்துடும். பாலும் வந்து கரெக்டாக வந்து சூடாயிடும். இப்போ வந்து அவல் வந்து நல்லா வெந்து வந்துட்டு நம்ம
போட்டு கொண்டு வா வைக்கிறதுக்கு தான் வந்தேன். இதில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்த முந்திரி, திராட்சை, தேங்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவல் வந்து நல்லா வந்துட்டு முந்திரி திராட்சைலாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இதில் வந்து நாட்டு சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு வந்து எடுத்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். இல்லை நம்ம கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஆட் பண்ணால் நாட்டு சக்கரை ஆட் பண்ணதுனால பால் வந்து திரிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எல்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டு தான் நம்ம இதை வந்து ஆட் பண்ணணும். எப்போவுமே நம்ம வந்து ஸ்வீட் செய்யும்போது அதில் வந்து லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ஆட் பண்ணால் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அதாவது ஸ்வீட்டை வந்து அதிகப்படுத்தி காமிக்கும். நீங்கள் பாருங்கள், நான் எதுக்கு கையில் போடுறேன்னா ஸ்பூனில் போட்டால் உங்களுக்கு வந்து தெரியாது. ரொம்ப கம்மியாக லைட்டாக இந்த மாதிரி பார்த்தீங்களா பிஞ்ச் ஆஃப் சால்ட். அவ்வளோதாங்க. இப்போ வந்து டேஸ்டான அவல் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹலோ பாருங்கள், பார்க்கவே அழகான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நான் இதை வந்து இப்போ இங்கே பாருங்கள், அவல் பாயாசம் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்கவும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு அழகு இம்பார்ட்டன் இல்லை, பார்க்க அழகாக இருந்தாலும் நமக்கு சாப்பிட்ணுன்னே தோணும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். பார்க்குறதோட மட்டும் நிறுத்திக்காதீங்க, கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.